ஃபர்ஸ்ட்டாக விண்டோஸ் சிஸ்டமில் ட்ரிம் ஆப்ஷன் எனபிள் ஆயிருக்கான்னு செக் பண்ணலாம். ஏன்னா இந்த ட்ரிம் ஆப்ஷன் தான் SSD உடைய பர்ஃபார்மன்ஸை ஓவர் டைமில் டிலீட்டட் டேட்டாஸை கிளியர் பண்ணி பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். அதனால் ட்ரிம் ஆப்ஷன் எனபிள் ஆயிருக்கான்னு செக் பண்ண கமாண்ட் ப்ராம்ப்ட் ஸ்க்ரீனை ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமெண்ட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற ஆர் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற கமெண்டை நீங்கள் ரன் பண்ணுறதால ட்ரிம் ஆப்ஷன் டிசபிள் ஆர் எனபிளாக இருக்கான்னு ஈஸியாக செக் பண்ணலாம். ஸோ இந்த கமெண்டை நீங்கள் ரன் பண்ண அப்புறம் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற ரிசல்ட்டில் டிசபிள் டிலீட் நோட்டிஃபை 0ன்னு இருந்தால் உங்களுடைய சிஸ்டமில் ஆல்ரெடி ட்ரிம் ஆப்ஷன் எனபிளாக இருக்கும். அண்ட் டிசபிள் நோட்டிஃபை 1ன்னு இருந்தால் உங்களுடைய சிஸ்டமில் ட்ரிம் ஆப்ஷன் எனபிளாக இருக்காது. இதனாலையும் SSD உடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே ஆவரேஜாக இருக்கும். அதனால் ஸ்க்ரீனில் ஷோ ஆகிற அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற இந்த ரெண்டாவது கமெண்டை நீங்கள் ரன் பண்ணி உங்களுடைய சிஸ்டம்லையும் ட்ரிம் ஆப்ஷனை எனபிள் பண்ணி சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுங்கள். ஸோ அடுத்ததாக SSD உடைய ரைட் கேச்சிங்கை எனபிள் பண்ணி SSD உடைய டிரைவரையும் அப்டேட் பண்ண போகிறோம். ஸோ ரைட் கேச்சிங்கை எனபிள் பண்ணுறதால SSD எஃபிஷியன்ட்லி மோர் டேட்டாஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் அவுட்டேட்டட் டிரைவர் இருக்கிறதாலையும் SSD உடைய பர்ஃபார்மன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அதனால் இந்த ரெண்டுத்தையுமே இப்போ ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ விண்டோஸ் உடைய டிவைஸ் மேனேஜர் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இங்கே டிஸ்க் டிரைவர்ஸில் அவைலபிளாக இருக்கிற SSD உடைய ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஸ்க்ரீனில் பாலிசிஸ் டேப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கேச்சிங் எனபிளாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். அண்ட் உங்களுடைய சிஸ்டமில் ஆல்ரெடி ரைட் கேச்சிங் செலக்ட் ஆகிருந்தால் இந்த ஸ்க்ரீனில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. அண்ட் செலக்ட் ஆகலைன்னா கண்டிப்பாக இந்த ரைட் கேச்சிங்கை உங்களுடைய டிவைஸில் செலக்ட் பண்ணுறதால உங்கள் SSD எஃபிஷியன்ட்லி மோர் டேட்டாஸை ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். அண்ட் இப்போது இதே டிஸ்க் டிரைவர் ஸ்க்ரீனில் உங்களுடைய SSD மேலே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி சர்ச் ஆட்டோமேட்டிக்லி ஃபார் டிரைவர்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணுறதால ஈஸியாக உங்களுடைய டிரைவரை நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அண்ட் இங்கே ஆல்ரெடி உங்களுடைய டிரைவர் அப் டு டேட்டுன்னு வந்துட்டு அப்டேட் டிரைவர்ஸ் ஆன் விண்டோஸ் அப்டேட்டுன்னு வந்தால் உங்களுடைய டிரைவர் ஆல்ரெடி அப்டேட்டாக இருக்குது. தென் நீங்கள் விண்டோஸ் அப்டேட்ன்ற ஆப்ஷன் மேலே நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய விண்டோஸ் அப்டேட் கூடவே SSD உடைய நியூ ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருந்தால் ஈஸியாக நீங்கள் அப்டேட் பண்ணலாம். அடுத்ததாக கண்ட்ரோல் பேனலை ஓப்பன் பண்ணி கண்ட்ரோல் பேனலில் பவர் செட்டிங் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த பவர் செட்டிங் ஸ்க்ரீனில் ஆல்ரெடி செலக்ட் ஆகிருக்கிற பேலன்ஸ்டுன்ற ஆப்ஷனையும் நம்ம ஈஸியாக ஆப்டிமைஸ் பண்ணலாம். அண்ட் உங்களுடைய சிஸ்டமில் ஷோ அடிஷ்னல் பிளான்ஸில் ஹை பர்ஃபார்மன்ஸ்ன்ற ஆப்ஷன் அவைலபிளாக இருந்தால் நீங்கள் இந்த சேம் செட்டிங்கை ஹை பர்ஃபார்மன்ஸ்ன்ற ஆப்ஷன்லேயும் பண்ணலாம். அண்ட் இப்போது பேலன்ஸில் சேஞ்ச் பிளான் செட்டிங்ஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணிவிட்டு சேஞ்ச் அட்வான்ஸ்டு பவர் செட்டிங்ஸ்ன்ற ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இங்கே டர்ன் ஆஃப் ஹார்ட் டிஸ்க் ஆஃப்டர்ன்ற ஆப்ஷனில் நெவர்ன்ற ஆப்ஷனை செட் பண்ணுங்கள். அண்ட் இந்த செட்டிங்கை நீங்கள் பண்ணுறதால உங்களுடைய SSD ஸ்லீப் மோடில் போகாமல் ஈஸியாக நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். அண்ட் நீங்கள் NVMe SSD யூஸ் பண்ணுற யூஸராக இருந்தால் PCI எக்ஸ்பிரஸ்ன்ற ஆப்ஷனை ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு லிங்க் ஸ்டேட் பவர் மேனேஜ்மெண்ட்டை ஜஸ்ட் டர்ன் ஆஃப் பண்ணுறதால NVMe SSD ஸ்லீப் மோடு போகிறதையும் நீங்கள் ஈஸியாக அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் திஸ் பிசியை ஓப்பன் பண்ணிவிட்டு C டிரைவ் மேலே ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டி ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே டூல்ஸ் டேப் மேலே கிளிக் பண்ணிவிட்டு ஆப்டிமைஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி சிஸ்டமுடைய டிஃப்ராக்மெண்ட் ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ SSD அண்ட் NVMe SSD யூஸ் பண்ணுற சிஸ்டமில் இந்த ஆப்டிமைசேஷன் ஜஸ்ட் ட்ரிம் பண்ணுன்றதால சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஜஸ்ட் டிரைவர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆப்டிமைஸ்ன்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி டிரைவர் ட்ரிம் பண்ணுறதால இன்ஸ்டண்ட்டாக உங்கள் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ பேசிக்காக இந்த வீடியோவில் காட்டின செட்டிங்ஸை மட்டும் உங்களுடைய சிஸ்டமில் பண்ணுறதால 100% SSD உடைய பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகாது. ஏன்னா SSD உடைய ஹெல்த் ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் இப்போ பண்ண செட்டிங்ஸால் உங்கள் சிஸ்டமுடைய பர்ஃபார்மன்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால் கிறிஸ்டல் இன்ஃபோன்ற டிஸ்க் ஹெல்த் செக் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி ஜஸ்ட் SSD உடைய ஹெல்த்தை செக் பண்ணுங்கள். ஸோ SSD உடைய ஹெல்த் குட்னு இருந்தால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் பேடுன்னு இருந்து பிலோ 50% கீழே இருந்தால் SSD உடைய ஹெல்த் ரொம்பவே போராக இருக்கும். அண்ட் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய SSDயை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணணும். இல்லைனா உங்களுடைய SSD கரப்ட் ஆகி SSDயில் அவைலபிளாக இருக்கிற டேட்டா எல்லாமே கரப்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் SSD உடைய ஹெல்த்தை ஃபைண்ட் அவுட் பண்ண இந்த கிறிஸ்டல் இன்ஃபோன்ற சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் காட்டின SSD ஆப்டிமைசேஷனை யூஸ் பண்ணி உங்கள் SSD உடைய ஸ்லோ இஷ்யூவை ஈஸியாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி இந்த வீடியோவை லைக் பண்ணிவிட்டு இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.